நீங்கள் விஜய் ரசிகர்கள் அப்படி சொல்கிறீங்க? நான் உண்மையாக சொல்லணும்னா நான் விஜய் ரசிகர்லாம் இல்லை. எனக்கு சினிமா பிடிக்கும், எனக்கு டேரக்டர் வைஸ் தான் பிடிக்குமே தவிர்த்து தளபதி பிடிக்கும்ல. எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது இந்த பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்ற வார்த்தைக்கு அப்புறம் தான் எனக்கு தளபதி ரொம்ப பிடிச்சது. நான் என்னோட ஐடியாலஜி அப்படின்னா எல்லாருமே சேம், இவ்வளோ தான். ஒரு பிறப்பால் ஒருத்தன் உயர்வு, பிறப்பால் ஒருத்தன் தாழ்வுன்னு நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? அது தப்புன்றது. ஸோ அப்போ பிறப்போக்கும் எல்லாம் உயிருக்குன்ற ஒரு கான்செப்ட் பேசிஸில் தான் நான் உள்ளே வந்தேன். அதெல்லாம் தாண்டி அவருக்கு என்ன இவ்வளோ இந்த தலையெழுத்து நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி தேதிக்கு 200 கோடி 250 கோடி சம்பளம் வாங்குறாரு. அவர் நினச்சா எவ்வளோ நிம்மதியாக வரலாம். ஆளுக்கு என்னத்துக்கு இவ்வளோ தலையெழுத்து? அவனுக்கு சம்பாதிச்சு வச்சுட்டான், இப்போ பீக்கில் இருக்கிறான். இப்போ ஒரு அடுத்த 10-15 வருஷத்துக்கு அவர் தான் டாப்பு. இப்போ போராடலாம் புகழ் தான், போராடலாம் மக்கள் வரவேற்பு தான், ஜாலியாக இருந்துட்டு சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம். ஆனால் அதை மீறி இன்றைக்கி தெருவுக்கு வந்துட்டு கண்டனாயெல்லாம் பேசுகிறான், எவனும் பேசுகிறான் தளபதியை போயிட்டு. அவருக்கு இந்த தலையெழுத்து இந்த மாதிரி பேச்சவனு அவசியம் இல்லை, எதுவுமே அவசியம் இல்லை. ஆனால் இந்த பேச்செல்லாம் அவர் ஏன் வாங்கின்னு இருக்காரு? நீங்கள் இல்லை, நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். அவர் இருக்கிற காசுக்கு எவ்வளோ நிம்மதியான வாழ்க்கலாம். அதை மீறி இன்றைக்கி அவங்ககிட்ட பேச்சு வாங்கினு இதெல்லாம் வாங்கினு நிற்கிறதுக்கான காரணம், எனக்கு இவ்வளோ கொடுத்த மக்களுக்கு நான் எதாவது திருப்பி கொடுத்துட மாட்டேனா? காசு சம்பாதிக்கணுன்றதுலாம் அவங்க சும்மா சொல்கிற கதை ப்ரோ. ஆனால் ஓட்டு எங்களுக்கு தான் வருன்றாங்க. நீங்கள் பார்க்க தானே போகிறீங்க 2026 என்ன நடக்க போகுதுன்ட்டு. மக்களுக்கும் தெரியும், மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. 2026 தளபதி தான். திமுக ஆட்சி வருமா? கண்டிப்பாக இல்லைங்க.